காய்ச்சிய பாலா காய்ச்சாத பாலா என்று கேட்டதை வைத்து திருமணம் ஆனவனா ஆகாதவா என்று இல்ல, இது பழங்குடி மக்கள் சொன்ன கதைகள். ஐயா, என்னுடைய ஒரு சிறிய கருத்து. இன்னைக்கு நாகரிக உலகத்தில் நம்ம இருந்தது. இப்ப நான்லாம் ஆறு இருக்கிற ஊர்ல பிறந்தவன். ஆத்துல எல்லாரும் குளிச்சுட்டு குதிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தவங்க. ஆற்றுல அடிப்பகுதியில முள் இருக்கு. ஆற்றுல அடிப்பகுதியில் முள் இருக்கு. நாங்களாம் அந்த ஆற்றுல இருக்கிற முள் குத்துச்சுன்னா மாசக்கணக்கில் நல்லாகாது, சரியாகாது. சோ நாங்கெல்லாம் கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்க. ஆற்றின் அடியில முள்ளு, சின்ன சின்ன கூழாங்கற்கள், பல பொருள், அதாவது கண்ணாடி சிதறல்கள்லாம் தேங்கி ஆற்றின் அடியில் படிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு இந்த கெஜம்னு சொல்லுவாங்க, குழியா இருக்கிற கெஜத்துல எல்லாம் போய் குளிக்கும் போது அந்த கற்கள் முட்கள் எல்லாம் அங்க இருக்கும். ஓடுகின்ற தண்ணி, அதாவது இந்த கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கிற தண்ணியில அந்த முள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் இடுப்பளவுக்கு மேல இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துக்கு குளிக்க போனோம்னா அந்த பழங்கால அந்த கதையில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால அன்னைக்கு சொன்ன கருத்து இன்னைக்கு கூட எடுப்படுது. இன்னைக்கு இந்த கொடை பிடிச்சிருக்க கதை இன்னைக்கு ரொம்ப பொருத்தம். இப்ப நம்ம போய் வண்டி எங்க நிறுத்தினாலும் சரி, அல்லது எங்காவது மரத்துக்கடியில் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, முதல்ல மேல பார்த்து போட்டுதான் கீழே பார்க்கணும். ஆக இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா போய் மரத்துக்கடியில் உட்கார வேண்டியதா இருக்குது. எவ்வளவுதான் நல்ல நாகரிகமா சட்டை போட்டு போனாலும் காக்கையோ குருவியோ நம்ம மேல ஏதாச்சும் கழிச்சிருதான்னு பாக்குறோம். ஆமா, எச்சம். ஆக அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது அந்த பழங்குடி மக்கள் அவங்க சொன்ன கருத்து இன்னைக்கு இருக்கிற நாகரிகத்துக்கு 21ஆவது நூற்றாண்டு கூட பொருந்தி இருக்கிறது அவர்களை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அது அருமையான கதைகள். நான் இது ஆய்வு செய்திருக்கிறேன். இவங்களுடைய கதைகள்ல எல்லாம் நாம நுணுக்கமா பார்த்தோம்னா அதுல எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அந்த கதைகள் அவங்க உருவாக்கும் போது எப்போதும் சூழல் அடிப்படையில தான் உருவாக்குறாங்க. இப்ப ஆற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய முள்ளு நமக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்போதும் அதுல போய் வந்திருக்க வேண்டும். நமக்கு நாகரிக வாழ்க்கையில பல சின்ன சின்ன செய்திகள் தெரியாது. ஆக அந்த நரியுடையதோ, இந்த காய்ச்சின பாலா மயக்காத பாலா, இதுல எல்லாம் உள் கருத்துகள் அது விளக்க முடியும். அது நாம அந்த கதையும் படிக்கணும், அதோடு அவருடைய மொழிகள்ல வேற ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கான்னு படிக்கணும். மூன்றாவதாக பழமொழிகள், விடுகதைகள், பழமொழிகள், கதைகள், இந்த மூன்றை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுண்ணிய கருத்துகளும் அதன் வெளிப்பாடாக இந்த கதைகளில் வருகின்ற ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில செய்திகள், இவையெல்லாம் நமக்கு தெளிவா விளங்கும். கண்டிப்பா அது விளங்கும். நமக்கு விளங்கலைன்னா நாம சரியா படிக்கணும். அதனுடைய பொருள் வேண்டுமான்னு சொன்னது போல காய்ச்சிய பாலா காய்ச்சாத பாலா என்று சொல்ல பொருள் அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒப்புமையாக இருக்கின்றது. சூழ்நிலையோடு ஒட்டிய வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை, பழங்குடி இன மக்களின் உண்மையான வாழ்க்கை. இன்றைய மேநாட்டு நாகரிகம், இன்றைய நம்முடைய நாகரிகமான போலியான வாழ்க்கை இல்லை. ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்புடையது. இதுல இந்த முதுவர் அப்படின்னு அந்த சொல்லாக்கம் இருக்குல்ல, அதனுடைய மூலம் அல்லது அது எதிலிருந்து அந்த அவங்களுடைய அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயத்தை அந்த சொல் வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சொல்லில் இருந்து கூட நாம் அதனை டிராவல் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் வேணும். ரெண்டாவது ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய கட்டுரையில் இருக்கக்கூடிய கதைகளுக்கான இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப நண்பர் ரொம்ப அழகாக அவர் சொன்னாரு. இந்த இன்டர்பிரிட்டேஷன் உங்களுடைய அந்த கட்டுரையிலும் இருந்திருந்தால் இன்னும் அதனுடைய வலு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அவங்களுடைய எத்தனோகிராஃபி, அவருடைய இன வரைவியல் சார்ந்த வாழ்வு முறையில் ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் அவங்களுடைய கதையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அந்த நுண் அழகுகளை அப்படி கண்டுபிடிச்சு அதை இன்னும் எக்ஸ்பிளிட் பண்ணியாச்சுன்னா பழங்குடிகளுடைய அந்த கல்ச்சரல் ஏரியா இன்னும் தெளிவாக வெளிப்படும். வாழ்த்துக்கள். அதுல நம்ம 8 பக்கத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது காரியம், இவங்க இந்த முதுவான் சொல்லக்கூடிய பேர் வந்தது, அதுக்கு நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு. அந்த கதைகளுக்கு நான் போகல. ஆனா இவங்க முதுகுல இந்த உங்களுடைய குழந்தைகளை தொட்டில் போல கட்டி தூக்கிட்டு நடக்கிறான். அதனாலதான் இந்த பேர் சொல்றாங்க. நிறைய இருக்கு, நேரம் இல்லாதனால நான் அந்த பக்கத்துக்கு போகல. உங்களுடைய செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் கேட்கறாங்க. ஆமா, இதுல அந்த பழக்கமே கிடையாது அவங்க கிட்ட. கிடையாது. என்னன்னா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்தாச்சுன்னா ஆமா அவனுடைய நண்பனிடம் சொல்லுவான். நண்பன்
இந்த அவருடைய தந்தையிடம் சொல்லி அப்படிதான் அந்த கல்யாணத்தை அவங்க பாக்குறாங்களே தவிர நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கலாம். ஆனா இந்த மக்களிடம் அப்படி கிடையாது. பழங்குடி மக்கள். ஆமா ஆமா. அங்க அந்த காதல் வாழ்க்கை எல்லாம் உண்டுங்களா? காதல் வாழ்க்கை அது வந்து அதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நிறைய நேரம் போயிடும். அதில் வேணா சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் ஐயன் தன்னுடைய எண்ணத்தை நண்பனிடம் சொல்ல அந்த விஷயம் தந்தையுடைய பையனுடைய தந்தைக்கு தெரிய வந்தாச்சுன்னா இவங்க 2 குடும்பத்தாரும் தீர்மானிச்சு இந்த பிள்ளையை வந்து காட்டில் கொண்டு விட்டுருவாங்க. இவங்க பெண்கள் வந்து அவங்க தோழிமாரோட காட்டுக்கு போவாங்க. ஆண்கள் அவருடைய தோழிமாரோட போய் 7 நாளைக்குள்ள இவங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச நான் போகக்கூடிய வழியில இந்த பெண்ணுக்கு அணிய வேண்டிய ஆடை ஆபரணங்கள் ஒரு மூங்கில் சீப்பெல்லாம் கொண்டு போவாங்க. 7 நாட்கள் உள்ள கண்டுபிடிச்சா கல்யாணம் நடக்கும். அது கல்யாணம் சொல்லக்கூடியது இந்த பையன் கையை பற்ற மாட்டான். அந்த கூடத்துல போகக்கூடிய ஒருத்தன் தான் வந்து அந்த பொண்ணுடைய கையை பிடிக்கிறது. அதை தொடர்ந்து வீட்டில் கொண்டு வந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்து 3 நாள் கழிஞ்சு தான் இவங்களை 2 பேரையும் தனிமையிலேயே படுக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய கதைகள் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். உங்க முதல் கதையில சொன்னீங்க, அது சரியா விளங்கல எனக்கு. சரின்னு சொன்னா இப்போ இந்த காட்டு வாழ்க்கையுடைய இந்த சூழலோட நம்ம பார்க்கக்கூடியவன். இப்ப 3 பேர் இருக்காங்கன்னு வைக்கலாம். அல்ல ஒருத்தன் வந்து தனிமையில காட்டுல இருந்து வந்துட்டு இருக்கான். வரக்கூடிய வேலை இப்பதான் அல்லது வீட்டுக்கு வருவதான்னு சொல்லக்கூடிய ஒரு மன தயக்கத்தில் நினைச்சுவான். அவனுக்கு ஒரு அங்க போனோமா இங்க போனோம்னு சொல்ல முடியாத ஒரு தயக்கத்தில் இருப்பான். அதான் பிணிகள்னு சொல்லக்கூடியது. 3 பேர் ஆனா 3 பேர் போறாங்க. அது ஒருத்தன் செத்து போனா ஒருத்தன் அங்க இருந்தாலும் ஒருத்தன் வந்து வீட்டுல வந்து செய்தி சொல்லுவான். அப்படி அதனாலதான் ஒரு ஆள் வருதுன்னு சொல்றான். அந்த 3 கதையை அப்படி 3 பேரோட பொருத்தி பார்க்கணும். நன்றி. அவையினர் அனைவருக்கும் வணக்கம். ஈரவாள பழங்குடிகளின் கருவினாலும் மொழி ஓர் ஆய்வு என்ற எனது கட்டுரையை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறேன். எல்லோரும் கதை கேட்டு மிக சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இது மொழி சம்பந்தமான ஒரு கட்டுரையாக இருப்பதால் இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. வள்ளி வரி போ கல் எடுப்ப இல்ல எனக்கு நேரம் இப்படி நான் ஆடு மேக்கம் போனேன். அவளை சண்டை கட்டுவான். நானும் போட நான் சிண்டுமாக்கு போடுறேன். ஆடு பயிலிட்டு இப்படி நீங்கட கூறு எந்து கொளிச்சோறு பகைய சோறு நாங்கட கூட எந்த கல்லிடப்படு நான் போறேன். 2 பேர் வந்துருப்படு எந்து கொழி நோக்கொண்டு நிப்பிடு. ஏதோ நான் உளறுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இது அவர்கள் மொழியில் அமைந்த ஒரு சிறு கலந்துரையாடல். இந்த மொழியை பேசும் மக்கள் இரவாளர்கள் என்பவர்கள். இவர்களது மொழி கருவினாலு என்பதாகும். கேரளத்தின் கிழக்கு மாவட்டமான பாலக்காட்டின் மலையோர காடுகளிலும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரங்களில் தங்களின் வீடுகளை அமைத்துக் கொண்டு முன்னேற்றமற்ற நிலையில் வெளியுலகோடு அதிக தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பாது வாழ்ந்து வரும் மக்களினமே இரவாளர்கள் ஆவர். இவர்களில் சிலர் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டின் கோவை மாவட்ட காடுகளிலும் வசித்து வருகின்றனர். இரவாளர்கள் கேரளத்தில் வசிப்பினும் தமிழ் குடிகளே என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் அவர்கள் பேசும் மொழி. இரவாளர்கள் தங்களுக்குள் கருவினாலு என்ற மொழியை பேசிக் கொள்கின்றனர். கருவினாலு மொழி தமிழின் ஒரு கிளை மொழி என்றே கூறலாம். அவ்வாறு கூறுவதற்கு காரணம் இவர்களின் வாய்மொழி பாடல்கள் தமிழில் அமைந்துள்ளன. அதுபோலவே உறவுமுறை பெயர்கள் புழங்கு பொருட்களின் பெயர்களும் தமிழிலே அமைந்துள்ளன. இருப்பினும் தமிழ் மொழியிலிருந்து மாறுபட்டு ஒரு கிளை மொழியாக தோற்றமளிக்க மலையாள மொழி தாக்கமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இவர்களது மொழி கருவினாலு. கருவினாலு என்ற சொல் முற்றிலும் புதுமையாக இருக்கிறது. எதற்காக இப்படி ஒரு பெயர் இவர்களது தாய்மொழிக்கு வந்தது என்பதை இரவாளர்கள் அறிந்திருக்கவில்லை. பெயர் காரணம் கேட்டபோது தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது கருவினாலுவில் பேசு என்று கூறுகிறார்கள். கருவினாலு மொழியில் பேசுவதை ஒரு தமிழர் புரிந்து கொள்வது கடினம். இதற்கு முக்கியமான காரணம் அவர்களது உச்சரிப்பு.